கிழங்குங்க. இதை நல்லா கழுவிக்கிட்டு உப்பு போட்டு ஒரு 3 விசில் வேகிற வர அடுப்பு மேலே வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் தொலி எடுத்து பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை நல்லா கழுவிக்கோங்க, இல்லாட்டா மண்ணாக இருக்கும். தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஏறட்டும். எண்ணெயை ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெயை. இது கடுகு எல்லாம் இருக்குங்க, ஜீரகம், பருப்பு எல்லாம் இருக்குது. இதை போட்டுக்குவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்தயம் போட்டுக்குவோம். கருப்பு ஜீரகங்க, இதுவும் போட்டால் நல்லா அழகாக இருக்கும், சுவையாக இருக்கும். இது சிம்லேயே தான் வச்சு வேக வைக்கணும், அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இது வெந்துட்டுங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்குவோம். இதுக்கு தேவையானது கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகா, தக்காளி, வெங்காயம், புளி, தேங்காய் திருவுனதுங்க. இது கிழங்குங்க. இது வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு போட்டு நல்லா நச்சு வச்சுருக்கேங்க. ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இது நல்லா ஆயிடுச்சுங்க. இப்போ அப்பளம் காமிச்ச இஞ்சி, பூண்டு, மிளகு எல்லாம் நச்சு வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, மிளகு எல்லாம் போட்டு நச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பெரவிட்டுக்குங்க. இதில் போடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் சிம்மில். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்குவோம். மிளகா, வெங்காயம் போட்டு கிண்டிக்குவோங்க. இது ஒரு சிம்மிலேயே வேகணும், அப்போதான் சுவையாக இருக்கும் ரொம்ப. இது பெருங்காயம், இதுவும் போட்டுக்குவோம். கொஞ்சம் போட்டு கிண்டிக்காங்க. இப்போ தேங்காய் துருவி வச்ச தேங்காய் பூவும் இதுவும் போட்டுக்குவோம். இது போட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இது வந்து ராக் சால்ட்டுங்க. ராக் சால்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பிபி, சுகர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. இது வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் வேகுங்க. நல்லா வேகணுங்க. தக்காளி நல்லா வேகணும். முன்னாடி நல்லா வேக வைங்க. தக்காளி நல்லா வேகணுங்க. வேகாட்ட கொஞ்சம் இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா வேகும். வெந்துருச்சு. போட்டுவோம். இது தாரக்கிழங்குங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா கப்பின் கிழங்கு. இந்த கிழங்கு நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்னியில் கல் இருந்தால் போயிருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ புளியை ஊற்றிக்குவோம்.
நல்லா கிண்டிங்க. உப்பு பத்தலை, அதனால நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். புளிப்பும் கொஞ்சம் ரொம்ப இருக்கு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜீரக பவுடர் போட்டுக்குவோம். இன்னொரு 1/2 ஸ்பூனு கொத்தமல்லி பவுடர் போட்டுக்குவோம். இது நல்லா 30 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தான் காரப்பொடி போடுங்க. கடைசியில் தான் போடணும், அப்போ தான் நல்லா பிடிக்கும் ஆனதுக்கு. அந்த கிழங்குக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். வேகட்டுங்க, சிம்லே வச்சு வேக வைங்க. இதெல்லாம் போட்டாச்சு, இப்போ மூடி வச்சிருவோம். இப்போ ஃப்ரை. இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு கிண்ணியை வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்குங்க. இப்போ இந்த கிழங்கு, இந்த கொஞ்சம் வெங்காயம், இது அப்பளம் எடுத்து இதில் கொஞ்சம் இது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரைக்காண்டி. இது கருவேப்பிலை, மிளகா, வெங்காயம், இந்த கிழங்கு. இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி போட்டுக்குவோம். எல்லாம் ஒரே வாட்டி போட்டுக்குவோம். இது ஃப்ரைக்காகுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. நல்லா கிண்டிக்குவோம். ஆல்ரெடி இந்த கிழங்கு வெந்துருச்சுங்க. ஃப்ரை அந்த வெந்த கிழங்குல தான் ஒரு 10 நிமிஷம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இந்த உப்புங்க, ராக் சால்ட்டுங்க. இது கொஞ்சம் போட்டால் போகும், ஏன்டா வேக வைப்போம். கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். இப்போ ஜீரக பவுடர் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு போட்டு கிண்டிக்குவோங்க. இது சிம்லேயே போட்டு வேக வைங்க, அப்போ தான் இதுவும் ருசியாக இருக்கும். இது பெருங்காயங்க, இது கொஞ்சம் போட்டுக்குவோம். கீழே அடி பிடிக்காமல் கிண்டுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிழங்கு ஃப்ரை. ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுனாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வச்சுருந்த மிச்சம் இருந்த அப்பளம் இருந்துச்சுலங்க, தேங்காய் தூள் துருவி, அந்த மிச்ச தேங்காய் துருவி இதில் போட்டுக்குவோம். இதுக்கு எண்ணெய் பத்தலை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோங்க. இது வேடக்கடலைங்க.
இதை நல்லா சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. இதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இது பொரிக்கடலைங்க. இதுவும் நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப இருக்குங்க, சுவையாக இருக்கும். போட்டு நல்லா கிண்டுங்க. இன்னும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, எனக்கு கம்மியாக தோணுது. இது பொரிக்கடலைங்க. இது வேர்க்கடலைங்க, வேர்க்கடலை பொடி போட்டுக்குவோம். கடைசியில் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேண்டாம் அவ்வளோ போட்டுக்கிட்டு கிண்டுங்க. சிம்மிலே வச்சுதாங்க கிண்டணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப இருக்கும். ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள், மறுபடியும் இதே தான் பண்ணுவீங்க. ஹெல்த்துக்கு ஹெல்த்து, ஹெல்த்துக்கு ஹெல்தி, ரெண்டும் சேர்ந்த ரெசிப்பிங்க இது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோங்க, பத்தலை எண்ணெய். நிமிஷம் சிம்லேயே வேக வைங்க. நடுவில் கிண்டிக்கோங்க. ஏன்டா அந்த பொரிக்கடலை பவுட்ரு போட்டனால கொஞ்சம் அடி பிடிக்கும். நல்லா வேக வைங்க. சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வெந்துட்டுனா போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி கிழங்கு வேக வச்சது தான், மிதக்குதுங்க. இப்போ நம்ம ஒரு எம்ச்சிக்காய் எடுத்து புழிஞ்சுக்குவோம். எம்ச்சிக்காய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வேண்டாம் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 1 சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிடுவோங்க. ஃப்ரை முடிஞ்சிருச்சு. இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் வெந்துருச்சுங்க. கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிட்டா இது முடிஞ்சிடும். உப்பு எல்லாம் சேர்ந்துட்டுங்க. ஒரு வாட்டி கிண்டிக்கிட்டு ஆஃப் பண்ணிக்குவோம். ஃப்ரை முடிஞ்சிட்டுங்க, வெந்துருச்சு. கிண்டிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கி 30 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ணுங்க. அப்போதான் அந்த கிழங்குக்கு உப்பு புளிப்பு எல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்டாக வருங்க. இப்போ முடிஞ்சிருச்சு. ஒரு 30 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இன்னும் சுவையான